ஆஷா, இத்தனை அடுக்கு வச்சிருக்கியே, உள்ள என்னெல்லாம் இருக்குப்பா? இப்போ ஒண்ணு ஒண்ணா திறந்து காட்டியேன்பா, உங்களுக்கு தானே தரப்போறேன், எல்லாத்தையும் பாருங்க. முதல் அடுக்குல இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி செம்மையா சாப்பிடுறோம், சூப்பரா என்ஜாய் பண்றோம். பாத்தீங்களா பிரியாணி எப்படி பீஸோட இருக்குன்னு? செம்மையா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு ருசியா இருக்கும். இருங்க இருங்க, அடுத்த கேரியர்ல என்ன இருக்குன்னு பாப்போம். அடுத்த பாக்ஸ்ல தயிர் பச்சடி. இதை ஒரு வாரமா வைக்கிறேன், தொட்டு தொட்டு சாப்பிடுங்கண்ணே. பாத்தீங்கன்னா தயிர் பச்சடி வச்சோடனே பிரியாணிக்கே ஒரு அழகு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து என்ன இருக்குன்னு பாப்போமா? அடுத்து சிக்கன் கிரேவி செம்மையா இருக்கும். இதை நான் வச்சு சாப்பிட்டேன் பிள்ளைகளா, ஐயோ என்ன ருசி தெரியுமா, நாக்கிலேயே நிக்கிது. இன்னொரு தடவை சாப்பிட சொன்னா கூட நான் சாப்பிட்டுருவேன் தெரியுமா, அவ்வளவு ருசி. எடுத்து வைக்க அப்படியே பிரியாணியில போட்டு விரவி அள்ளி சாப்பிடுங்க, அவ்வளவு ருசியா இருக்கும். ஆஷா, இன்னொரு அடுக்கு இருக்குல்ல, அதுல என்ன இருக்கு ஆஷா? அதுலதான் ஸ்பெஷல் ஐட்டமே இருக்கு ஆண்டி. இப்ப பாரு, நான் ஓபன் பண்ணி காட்டிய எப்படி இருக்கும்னு. பாத்தீங்களா, சிக்கன் 65 அப்படியே கைய பொரிச்சு பரபரன்னு எடுத்துட்டு வந்திருக்கு. இதை சாப்பிட்டேன்னு வச்சுக்கிறீங்களா, நாக்குல அப்படியே நின்று வந்த ருசி, அவ்வளவு ருசியா இருக்கும். அப்புறம் எங்கேயுமே பிரியாணி சாப்பிடவே மாட்டியா, ஆஷா வீட்டு பிரியாணி தான் வேணும் வேணும்னு கேட்டுட்டே இருப்பீங்கன்னா பாருங்களா, அவ்வளவு ருசியா இருக்கும் இன்னைக்கு. என்னப்பா என்ன பாத்துக்கிட்டே இருக்கிய? அள்ளி எடுத்து போட்டு சாப்பிடுங்க, நிறைய கை நிறைய அள்ளி வாய் நிறைய சாப்பிடுங்க, அப்பதான் ருசியா இருக்கும். இப்படியெல்லாம் குறிச்சிக்கிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்காதிய பிள்ளைகளா. எங்க அம்மா சொல்லுவா, நல்லா கை நிறைய எடுத்து வாய் நிறைய சாப்பிடணும்னு, அப்பதான் முடி நல்லா கரு கருன்னு எனக்கு மாதிரி வளருமா. உங்களுக்கெல்லாம் முடிய பாருங்க, செம்மட்ட கலர்ல எல்லாருக்கும் வெளுத்து போய் கிடக்குது. நல்லா சாப்பிட்டாதான் முடி ஆரோக்கியமா இருக்கும். எனக்கு பாரு எவ்வளவு நீளத்துக்கு முடி கிடக்குன்னு. டேஸ்டா இருக்குப்பா. சூப்பரா இருக்கு. வாவ் ஆஷா, செம்ம டேஸ்டா இருக்கு. உங்க அம்மாவால மட்டும் எப்படி இப்படிலாம் பிரியாணி பண்ண முடியுதுன்னே தெரியலடி, அவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா. இனி நான் எங்கேயுமே பிரியாணி சாப்பிட மாட்டேன், உங்க வீட்டுல தான் நான் பிரியாணி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட போறேன் பாரு. அது இலை ஃபுல்லா சிக்கன் 65 தானே இருக்கு, எடுத்து சாப்பிட்டுச்சுன்ட்டு. சரி சிண்டு, நான் சொல்லிடுறேன். ஆஷா, செம்ம டேஸ்ட் பா. இந்த மாதிரி டேஸ்ட்ல நான் பிரியாணி சாப்பிட்டதே இல்ல. உங்க அம்மாவால மட்டும் எப்படி இப்படி பிரியாணி செய்ய முடியுது, செம்மையா செய்யறாங்கப்பா.
இல்ல ராண்டி என்ன வாயை திறக்காம என்னல அப்படி பேசிட்டு இருக்கா? இல்லப்பா, ரொம்ப டேஸ்டா இருந்ததா வாய் ஃபுல்லா அள்ளி வச்சிட்டேன். அதனால எனக்கு பேச்சே வரல. அதனால தான் அப்படி சொன்னேன். சூப்பரா இருக்குதுப்பா. ஆஷா பிரியாணி செம்ம டேஸ்டா இருந்துச்சுப்பா. வாயெல்லாம் ஃபுல்லாயிடுச்சு, அப்படியே தூக்கமா வருது. செம்ம பிரியாணி தெரியுமா இன்னைக்கு? நான் கூட வெறும் சாம்பார் சாப்பாடு தான் சாப்பிடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆஷா. ஏய், என்ன மின்ட்டு சின்ட்டு, நீங்க தானே சொன்னீங்க விளையாடலான்னு. இப்ப என்னடான்னா சாப்பிட்ட உடனே தூங்கலாங்கிறீங்க. ஆமா ஆமா, அவளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தூக்கம் தான் வருது. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமா விளையாடலாம். பிள்ளைகளா, நீங்களாம் வீட்ல என்ன சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்படியே நம்மளோட மினி ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல்லையும் டிங்குன்னு அடிச்சு விட்டுருங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும். எல்லாருக்கும் பாய், நாளைக்கு சந்திப்போம்.